ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். நான் மாத்தங்கி. இன்னைக்கு குக்கிங் சேனல் இல்லாம வித்தியாசமா எங்க ஊர்ல இருக்க ஒரு ஸ்பெஷலான கோயிலை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இந்த கோவில் பேரு ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வர திருக்கோவில். இதோட ஸ்பெஷல் விநாயகர். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வசலக்குண்டு பைபாஸ் ரோடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கு. இப்போ இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட தாத்தா திரு MDS சுப்பிரமணிய பிள்ளை ஏர்லி 90s ஒரு யானை வாங்கினாரு. அந்த யானை உடம்பு சரியாம 2002ல இறந்துருச்சு. அது பேரு தமிழ்ச்செல்வன். அந்த யானையை இங்கதான் புதைச்சிருக்காங்க. இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் எங்க சித்தப்பா எங்க மாமாங்களாம் சேர்ந்து இங்க ஒரு விநாயகர் கோயில் கட்டலான்னு பிளான் பண்ணாங்க. அப்படி கட்டின கோயில் தான் இது. இந்தியாலே ஆண் யானை சமாதி மேல கட்டின விநாயகர் கோயில் இதுதான். இந்த கோவில் பாத்தீங்கன்னா 2025ல தான் ஓபன் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணோம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 15 கல்யாணம் வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 15 கல்யாணத்துல 8 கல்யாணம் இந்த ரோட கிராஸ் பண்ணி இந்த கோயிலை பார்த்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி கோயிலை பார்த்து வேண்டி டேட் கேட்டு குறிச்சிட்டு போனவங்க எல்லாம் நடந்து அவங்களே திருப்பி இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளவு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இது கல்யாணம் மட்டும் இல்லாம ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வேண்டுதலும் அவங்க வேண்டி இங்க நல்லபடியா சீக்கிரமாவே நடந்திருக்கு. இந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி வர்றது இந்த கருப்பணசாமி கோவில். இது திரு MDS பிள்ளை அவர்கள் ஊருக்காக கட்டி கொடுத்த கோவில். இது ஏர்லி 90sல கட்டின கோயில். இங்க வர 90% ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் தேனி, கம்பம், கொடைக்கானல் போற வெஹிக்கிள்ஸ்லாம் ஒரு வாட்டி இங்க நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. இது ரொம்ப துடியான கோவில். நீங்க எல்லாரும் இங்க வரும்போது 2 கோயிலையும் பார்த்துட்டு அருள் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.